Hi everyone, welcome to Everywhere channel. Please like, subscribe, and press the bell button. Thank you. Hi everyone, welcome to Every View channel. Today's lesson நாங்க discuss பண்ண போறதுன்னு சொன்னால் what are the usage of count, count A, count blank function, right? இதை describe பண்றதுக்கு நான் already table ஒன்று create பண்ணிக்கிறேன் with fruit, location and numbers, right? ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு கவுண்ட் பண்ணணும். என்னன்னு சொன்னால் இந்த என்டையர் டேபிள்ல எந்தெந்த இடங்கள்ல நம்பர் சீக்வன்ஸ்ல தான் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம ஏதாவது செட் ஆஃப் ரேஞ்சை செலக்ட் பண்ற நேரம் அந்த செட் ஆஃப் ரேஞ்ச்ல எந்த ஒரு செல்ல சரி ஏதாவது நம்பர்ஸ் கண்டெயின் ஆயிருந்துன்னு சொன்னால் ஏதாவது நம்பர்ஸ் அதுல இருந்துன்னு சொன்னால் அந்த செல்ஸ்ட டோட்டல் கண்டுபிடிக்கிறது தான் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன்ல செய்யறது. ஓகே, எப்படின்னு சொன்னா ஈக்குவல் கவுண்ட் டெப்பை ப்ரெஸ் பண்ணி பிராக்கெட் ஓபன் பண்றேன். நான் என்டையர் ரேஞ்சையும் செலக்ட் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணினால் எனக்கு அந்த என்டையர் ரேஞ்ச்ல இருக்கிற செல்ஸ்ல எந்தெந்த செல்ஸ்ல நம்பர்ஸ் இருக்குதோ அந்த நம்பர்ஸ்ல கவுண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ரைட், அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் ஏ. நாங்க ஏதாவது ஒரு செட் ஆஃப் ரேஞ்சை செலக்ட் பண்ண நேரம் அந்த செட் ஆஃப் ரேஞ்ச்ல எந்த ஒரு செல்ல சரி ஏதாவது ஒன்று கண்டெய்ன் இருந்தால் ஏதாவது ஒன்று ஃபில் ஆயிருந்தால் அது நம்பர் ஆயிருக்கலாம், வேர்ட் ஆயிருக்கலாம், லெட்டர் ஆயிருக்கலாம், டசன்ட் மேட்டர். ஏதாவது ஒன்றால ஃபில் ஆயிருந்தால் அதாவது அந்த செல் எம்டியாக இல்லாம இருந்தால் அந்த டோட்டல் செல்ட கவுண்டை கண்டுபிடிக்கிறது தான் கவுண்ட் ஏ என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செய்யறது. ஓகே, ஸோ எப்படின்னு சொன்னால் ஈக்குவல் கவுண்ட் ஏ டெப்பை ப்ரெஸ் பண்ணி பிராக்கெட் ஓபன் பண்றேன். அந்த செட் ஆஃப் ரேஞ்சை செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணு சொன்னால் நான் செலக்ட் பண்ண அந்த செட் ஆஃப் ரேஞ்ச்ல எந்தெந்த செல்ஸ்ல ஏதாவது கண்டெய்னர் இருந்தால் அதாவது அடங்கி இருந்துன்னு சொன்னால் அந்த செல்ஸ்ட டோட்டலை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கவுண்ட் ஏல செய்யறது. ரைட், தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட் பிளாங்க். கவுண்ட் பிளாங்க் வந்து கவுண்ட் ஏல ஆப்போசிட். அதாவது நான் செலக்ட் பண்ற செட் ஆஃப் ரேஞ்ச்ல ஏதாவது ஒரு செல் எம்டியாக இருந்தால் அந்த செல்ல வந்து ஒன்றுமே இல்லாட்டி அந்த டோட்டல் எம்டி செல்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செய்யறது. ஓகே, ஈக்குவல் கவுண்ட் பிளாங்க் ஓப்பன் பிராக்கெட். நான் அந்த செட் ஆஃப் ரேஞ்சை செலக்ட் பண்றேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணேன்னு சொன்னால் நான் செலக்ட் பண்ண அந்த செட் ஆஃப் ரேஞ்ச்ல எந்தெந்த செல் எம்டியோ அந்த எம்டி செல்ட கவுண்ட் எனக்கு கண்டுபிடிக்கலாம். ஓகே, டுடேஸ் லெசன்ல நாங்க என்ன படிச்சோம்னு சொன்னால் வாட் ஆர் த யூசேஜ் ஆஃப் கவுண்ட், கவுண்ட் ஏ அண்ட் கவுண்ட் பிளாங்க். அடுத்தது வந்து இப்ப நான் கவுண்ட் ஏயும் கவுண்ட் பிளாங்கையும் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இது எனக்கு செக் பண்ணி பார்க்கலாம். நான் என்ன செய்ய போறேன், ஒரு ரெக்கார்டை டிலீட் பண்றேன். அப்ப என்ன நடக்கும், டிலீட் பண்ணலாக்க என்னோட கவுண்ட் ஏல ஒரு நம்பர் குறைஞ்சி கவுண்ட் பிளாங்க்ல ஒரு நம்பர் கூடும். என்னன்னு சொன்னால் கவுண்ட் ஏல என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த செட் ஆஃப் ரேஞ்ச்ல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது கண்டெய்னர் இருந்தால் அது ஹெட் ஆகும். அது எம்டியா சொன்னால் கவுண்ட் பிளாங்க்ல ஹெட் ஆகும். இப்ப நான் ஒரு செல் இருக்கிற நம்பரை டிலீட் பண்ணிட்டேன். அப்ப என்ன நடக்குது, கவுண்ட் ஏல ஒன்று குறைஞ்சி கவுண்ட் பிளாங்க்ல ஒன்று கூடுது. இப்ப நான் திருப்பி ஏதாவது ஒன்று எட் பண்றேன். இப்ப என்ன நடக்கும், எட் பண்ணி என்டர் பண்றேன். இப்ப கவுண்ட் ஏல ஒன்று கூடி கவுண்ட் பிளாங்க்ல ஒன்று குறையுது. ஓகே ஓகே, டுடேஸ் லெசன்ல நாங்க பார்த்தது வந்து கவுண்ட் அண்ட் கவுண்ட் ஏ அண்ட் கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன். கவுண்ட் யூஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் நாம் செலக்ட் பண்ற செட் ஆஃப் ரேஞ்ச்ல ஏதாவது ஒரு செல்ல நம்பர்ஸ் கண்டெய்னர் இருந்தால் நம்பர்ஸ் அடங்கி இருந்து சொன்னால் அந்த நம்பர் அந்த செல்ஸ்ல டோட்டலை கண்டுபிடிக்கிறது தான் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செய்யறது. அதே மாதிரி கவுண்ட் ஏட யூசேஜ் என்னன்னு சொன்னால் நாம செலக்ட் பண்ற செட் ஆஃப் ரேஞ்ச்ல ஏதாவது ஒரு செல் எம்டி இல்லாம இருந்து சொன்னால் அதாவது அந்த செல்ல அது நம்பரா இருக்கலாம், வேர்டா இருக்கலாம், லெட்டரா இருக்கலாம், ஏதாவது ஒன்று அடங்கி இருந்து சொன்னால் அந்த செல்ஸ்ல கவுண்டை கண்டுபிடிக்கிறது தான் கவுண்ட் ஏ. ஃபைனலா பார்த்தது வந்து கவுண்ட் பிளாங்க். கவுண்ட் பிளாங்க் என்ன செய்யணும்னு சொன்னால் நாம செலக்ட் பண்ற செட் ஆஃப் ரேஞ்ச்ல ஏதாவது ஒரு செல் எம்டின்னு சொன்னால் அந்த எம்டி செல்ல கவுண்டை கண்டுபிடிக்கிறது தான் கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செய்யறது. டுடேஸ் லெசன் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துன்னு சொன்னா இந்த யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.
Thanks for watching my video. See you on next video. Have a nice day. Bye bye.